ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி என்ன ரீடிங் அப்படின்னா ஸ்பெஷல் ரீடிங். ஸோ கிருஷ்ணருடைய பிளெஸ்ஸிங்ஸ், அட்வைஸ், மெசேஜ் என்ன உங்களுக்கு வரப்போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே கிருஷ்ணனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். ஸோ இன்றைக்கி நான் 3 பைல் வச்சுருக்கேங்க. ஃபர்ஸ்ட் ஒன் டார்க் ப்ளூ ஸ்டோன், செகண்ட் ரெட் கலர் ஸ்டோன், அண்ட் தேர்ட் ஒன் எல்லோ கலர் ஸ்டோன். உங்களுக்கு இந்த ஸ்டோனில் இன்ட்யூட்டிவாக பிடிக்குதோ அதுதான் உங்களுடைய பெர்ஃபெக்ட் ரீடிங். இன்றைக்கி நான் ஒரு டெக்லேருந்து நான் கர்ட்ஸ் ரீட் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு என்ன கிருஷ்ணர் மெசேஜ் கொடுக்க போகிறாங்க, ஓகே, அதுதான் பார்க்க போகிறோம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடலாம். பைல் 1 சூஸ் பண்ணவங்களோட ரீடிங். பைல் 1. ஸோ உங்களுடைய மெசேஜ் ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் என்ன வரப்போகுதுன்னு பார்க்கலாம். ஸோ பைல் 1. வாவ், சன் வந்திருக்கு. ஃபஸ்ட்டு கார்டே ஆன்சஸ்டி, ஏஞ்சல் ஆஃப் பேலன்ஸ். ஸோ இந்த 3 கார்டு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு பாயிண்ட் எனக்கு என்ன வருது அப்படின்னா, சம்திங் இப்போ உங்களுக்கு ஒரு மைண்டில் ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட் போயிட்டுருக்கு. இல்லை சிலருக்கு ஒரு சொல்யூஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. பட் ஆனால் உங்களுக்கு கிருஷ்ணர் சொல்கிற ஒரு மெசேஜ் என்னென்னா, பேலன்ஸ்டாக இருங்க. நீங்கள் எப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் நீங்கள் இருந்தாலும் நிதானம், அமைதி, பொறுமை அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா நீங்கள் ஸ்டார்டிங்கில் இந்த சன் அப்படின்றது ஒரு 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 மைண்ட் ஃப்ரீடமாக இல்லை உங்களோட சோல் ஃப்ரீடமாக நீங்கள் இருந்திருப்பீங்க. சம்திங் இப்போ ஒரு ஒரு கஷ்டம் போயிட்டுருக்கலாம். அது எனிதிங் எமோஷனலாக இருக்கலாம், இல்லை ஒர்க் சைடில் இருக்கலாம், இல்லை மணி வைஸில் இருக்கலாம், ஏதோ ஒரு விஷயம். ஓகே, அதனால் ஒரு கவலை அப்படின்றது இருக்குது. பட் உங்களுடைய பேலன்ஸ், உங்களுடைய லெவல் ஆஃப் ஒரு எனர்ஜி அப்படின்றது ஒரு கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கோங்க. ஓகே, பார்க்கலாம் வேறு என்ன இருக்கு. கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிற விஷயம் நடக்குங்க. இப்போதைக்கு உங்களுக்கு ஒரு தூரமாக இருக்கலாம், அது கண்டிப்பாக விக்ட்ரி இருக்குது. அது ஃபேமிலி லைஃப் இருக்கலாம், உங்களோட ஒர்க் சைடில் இருக்கலாம், உங்களோட மணி விஷயம் இருக்கலாம். ஸோ நீங்கள் என்ன ப்ரோக்ராம் பண்ணிகிட்ருக்கீங்களோ அட் ப்ரெசன்ட் உங்களுக்கு கையில் இல்லாமல் இருக்கலாம். ஓகே, பட் ஆனால் இந்த கோட் நீங்கள் பார்க்குறீங்க, அட் ப்ரெசன்ட் நீங்கள் இந்த ஸ்டேஜில் இருக்கலாம். உங்களை சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஆள் இல்லாமல் இருக்கலாம், இல்லை மணி வைஸில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாத சுச்சுவேஷன், இல்லை நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மணி உங்களுக்கு கையில் கிடைக்காமல் இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு ஒரு ஸ்டக் எனர்ஜியில் நீங்கள் இருக்கலாம். ஓகே, பட் ஆனால் உங்களுக்கு டிஸ்டன்ஸில் இருக்கிற ஒரு ஃப்யூச்சர் நீங்கள் பார்க்குறீங்க எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ உங்களுடைய லெவல் உங்களுடைய எனர்ஜி அப்படின்றது ஒரு கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கோங்க. ஸோ உங்களுடைய முயற்சிகள் கண்டிப்பாக ஃப்யூச்சரில் சக்ஸஸ் அப்படின்றது இருக்குது. அது நீங்கள் மனம் தளர விடாதீங்க. அதுதான் மெயினாக எங்கே தெரியுதுங்க. ஸோ 20 டேஸ்க்குள்ளே, மினிமம் 28 டேஸ்க்குள்ளே நீங்கள் நினைக்கிற விஷயம் ஏதோ ஒரு விதத்தில் யாராவது மூலியமாக உங்களுக்கு நடக்கிறதுக்கு அந்த யூனிவர்ஸ், பிரபஞ்சம் உங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்க போகிறாங்க. அந்த விக்ட்ரி, ஏதோ ஒரு சான்ஸ், ஆப்பர்ச்சுனிட்டி, ஆஃபர்ஸ், ஒரு ஒரு சாதகமான சூழல் அப்படின்றது உங்களுக்கு நடக்க போகுது. அந்த ஹாப்பினஸ் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஓகே, வருத்தப்படாதீங்க. ஓகே, அதுதான் உங்களுடைய ஃபஸ்ட் மெசேஜ் உங்களுக்கு. ஸோ வேறு என்ன இருக்குது பார்த்துடலாம். 7th சக்ரா ஆர்கேஞ்சல் யூரியல் அப்படின்றது வந்திருக்குங்க. ஸோ இது பார்க்குறவங்க அபவ் 30+ கூட இருக்கலாம், 30+, 40+ அப்படின்றது இருக்கிறது சான்சஸ் இருக்குது. மேக்ஸிமம் எனக்கு ஃபேமிலி அப்படின்றது ஒரு ஃபேமிலி க்ரோத் அப்படின்றதுக்காக நீங்கள் ஒரு ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்கலாம். சிலருக்கு தொழில் ஒர்க்கில் இருக்கலாம். ஓகே, ஸோ ஒரு ஸ்டேபிளாக நீங்கள் கொண்டு வர்றதா நீங்கள் யோசிச்சுட்ருக்கீங்க. ஏதோ ஒரு விஷயம், நல்ல விஷயம் உங்களுக்கு நடக்க போகுதுங்க. ஸோ நான் சொன்ன டேஸ் என்னென்னா 20, 28, இப்போ நான் 41 சொல்கிறேன். இது பார்க்குறவங்க 1 சீரீஸ் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது, 9 சீரீஸ் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, 5 சீரீஸும் இருக்கலாம். ஸோ சான்சஸ் இருக்குங்க. ஸோ உங்களுடைய ஒரு
சக்ராஸ், அதாவது வந்து 7 சக்ரா அப்படின்றது வந்திருக்கு. ஸோ உங்களுடைய இன்ட்யூஷனும் இருக்கட்டும், உங்களுடைய ஒரு ஹையர் லெவல் ஒரு ஒரு என்ன சொல்கிறது, உங்களுடைய கனெக்டிவிட்டி எப்படி இருக்குன்னா, யூனிவர்ஸ்க்கும் உங்களுக்கு வந்து டைரெக்டாக தொடர்பு இருக்கிற மாதிரி எனக்கு இருக்குது. கோஇன்சிடென்ஸ் அப்படின்னு இருக்கலாம், நீங்கள் ஆன்மீகத்தில் இருக்கலாம், ஒரு ஸ்பிரிச்சுவல் கைடன்ஸ் உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கலாம், இல்லை நீங்கள் கேட்டுகிட்டே இருக்கலாம், இல்லை உங்களுக்குள்ளேயே அந்த ஒரு ஒரு எனர்ஜி அப்படின்றது வந்து இருக்கலாம். பட் அட் ப்ரெசென்ட் நீங்கள் வந்து ஒரு வருத்தம் அப்படின்றது இருக்கிறனால தான் அதை வந்து இழக்காதீங்க. அதுதான் உங்களுடைய ஒரு கிஃப்ட், அதுதான் உங்களுடைய ஒரு ஸ்டேபிள் அப்படின்றதான் இங்கே மெயினாக காமிக்குது. ஸோ அதை மட்டும் நீங்கள் வந்து கைவிட்றாதீங்க. பட் இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு உங்களுடைய சுற்றி இருக்கவங்களாலேயும் சரி, உங்களுடைய ஒர்க் சைட்லேயும் சரி, ஏதோ ஒரு விஷயம் மனசில் வந்து கஷ்டங்கள் போயிட்டுருக்கு. ஓகே, அது வந்து கண்டிப்பாக மாறும். ஓகே, அதுதான் இங்கே வந்து மெயினாக ரிப்பீட்டடாக அந்த ஆன்சர் வந்துட்டுருக்கு. இந்த ஃப்யூச்சர் விக்ட்ரி அப்படின்றது வந்து உங்களுக்கு லைஃப்பில் கண்டிப்பாக இருக்குது. வித்தின் 41 டேஸ்க்குள்ளே நடக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து யூனிவர்ஸ் வந்து ஒரு ப்ரொடெக்ஷன், ஒரு உங்களையும் சரி, உங்கள் ஃபேமிலியும் சரி, ஒரு கைடன்ஸும் கொடுத்துட்ருக்காங்க. ஒரு என்ன சொல்கிறது, ப்ரொடெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க உங்களுக்கு. ஸோ ஒரு சேஃப் பண்ணிகிட்ருக்காங்க. அது வந்து இப்போ உங்களுக்கு வந்து நினைக்கலாம், நீங்கள் வந்து தள்ளி போகுது, இல்லை வந்து உங்களுக்கு அப்படி நீங்கள் நினைக்கிற மாதிரி டக்குன்னு முடிய மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கலாம். பட் இது ஒரு விஷயம் உங்களுக்கு நல்லதுக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஓகே, அது வந்து உங்களுக்கு சில விஷயங்கள் புரிய வைக்கிறதுக்காக இருக்கலாம், சில பேருடைய ஒரு ட்ரூ ஃபேஸ் வந்து தெரியறதுக்காக இருக்கலாம், இல்லை நீங்கள் இப்போ எந்த ஸ்டேஜில் இருக்கிறீங்க அதோடைய லெசன் வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிறது கூட இருக்கலாம். ஸோ நிறைய விஷயங்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக கூட இது இருக்கலாம். ஓகே, அதனால் வந்து ஒரு என்ன சொல்கிறது, வருத்தப்படாதீங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிற விஷயம் 100% இல்லை, 200% நடக்கும். ஸோ டைம் எடுக்கலாம், கண்டிப்பாக நடக்குமானா. ஓகே, பட் ஆனால் உங்களுக்கு வந்து சான்ஸ் இருக்குது. 41 டேஸில் வந்து இந்த நினைக்கிற விஷயம் நடக்கும். ஒர்க்கில், ஃபேமிலி சைடில் சிலருக்கு வந்து நீங்கள் வந்து உங்கள் பசங்களுக்கு மேரேஜுக்காக நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா அது கூட உங்களுக்கு வந்து சான்சஸ் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்ட், நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு பிளேஸில் அமைகிறதுக்கு சான்சஸ் இருக்குங்க, மேரேஜ். ஓகே, ஆனால் வந்து ஒரு விஷயம் இதில் வந்து பெருசாக எனக்கு தெரியுது. பட் ஆனால் நீங்கள் வந்து கேர் பண்ணலன்னு நினைக்கிறேன். நீங்கள் உங்களோட சீக்ரெட்ஸ் வந்து ஈஸியாக வெளியே சொல்லாதீங்க. உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களுடைய ஒரு பொறாமை அப்படின்றதும் இங்கே இருக்குது. இது வந்து நீங்கள் ஒர்க்கில் கூட எடுத்துக்கலாம். ஒர்க் ஃபீல்டில் உங்கள் பக்கத்தில் இருக்கவங்க நல்லா பேசுகிற மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் உங்களுடைய சீக்ரெட்ஸ் வந்து முடிஞ்ச அப்புறம், உங்களோட சக்ஸஸ் நீங்கள் வந்து காமிச்ச அப்புறம் நீங்கள் சொல்லலாம். ஓகே, அதுக்கு முன்னாடி உங்களோடது சொல்லாதீங்க. எதுவாக இருக்கட்டும், உங்களோட ஃபேமிலி சைடாக இருக்கட்டும், உங்களுடைய எமோஷ்னல் சைடாக இருக்கட்டும், யார்கிட்டையும் நம்பி சொல்லாதீங்க. கொஞ்சம் உங்களுக்கு தெரியும், பட் இருந்தாலும் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் சொல்லிடுறீங்க, அந்த மாதிரி எனக்கு தெரியுது. ஸோ அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க, பார்த்துக்கோங்க, கேர்ஃபுல்லாக இருங்க. ஓகே, இதுதான் உங்களுடைய மெசேஜ். தேங்க்யூ. ரீடிங் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. செகண்ட் ஸ்டோன் போயிடலாங்க. இந்த ரெட் கலர் ஸ்டோன் சூஸ் பண்ணவங்களோட ரீடிங். ஸோ உங்களுடைய பிளெஸ்ஸிங்ஸ் மெசேஜ் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மெசேஜ் appreciation, community, action, ஸோ இந்த பாயிண்ட் எனக்கு வந்து என்ன அப்படின்னா, சிலர் வந்து இதில் வந்து எமோஷ்னல் சைடில் கூட எனக்கு தெரியுது. ஸோ மேபி நீங்கள் இப்போ அட் ப்ரெசென்ட் லோன்லியாக நீங்கள் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கலாம் உங்கள் லைஃப்பில். ஸோ உங்களுடைய ஃபீலிங் சைட் வந்து ஒரு புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க, பக்கத்தில் யாரும் இல்லை யாராவது வந்து டிஸ்கரேஜ் பண்ணிகிட்ருக்காங்க, இல்லை உங்களை அப்ரிஷியேஷன், நீங்கள் சின்னதாக கூட இருக்கலாம், நீங்கள் பெருசாக இருக்கலாம், பட் ஆனால் உங்களுக்கு வந்து அப்ரிஷியேஷன் இல்லாமல் இருக்கலாம். அது வந்து உங்களுக்கு பிடிச்சவங்களாக கூட இருக்கலாம், சிலர் வந்து உங்களுடைய கம்யூனிட்டி சைட் கூட இருக்கலாங்க. ஏன்னா அப்படி நடந்துகிட்ருக்கலாம், உங்களுக்கு வந்து ஒரு டார்ச்சர் கூட இருக்கலாம் அது உங்களால். ஸோ அந்த மாதிரி தெரியுது. பட் ஆனால்
இதை நீங்கள் கேர் பண்ணிகிட்ருக்கீங்க. அந்த மாதிரியும் எனக்கு உங்களோட வைப் பார்க்கும்போது இதை நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்ருக்கீங்க. அதனால் என்ன ஆகுதுன்னா, ஃபர்தராக நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு ஃப்யூச்சர் ஆக்ஷன் வந்து இதில் வந்து ஸ்டாப் ஆகுது. நீங்கள் நினைக்கிற பர்சன்ட்டேருந்து அப்ரிஷியேஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டுருக்கீங்க, இல்லை அந்த லவ் அண்ட் கேர் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டுருக்கீங்க, அவங்களோட சப்போர்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டுருக்கீங்க. இல்லைன்னா உங்களோட கம்யூனிட்டி சைடு, ஓகே, உங்களோட தெரிஞ்சவங்க, உங்களோட ரிலேட்டிவ்ஸ், அவங்க மூலியமா ஒரு அப்ரிஷியேஷன், அவங்க மூலியமா உங்களுக்கு ஒரு சாதகமாக அதெல்லாம் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டுருக்கீங்க. ஸோ அவங்களோட சர்க்கிளில் நீங்கள் இருக்கீங்க. ஸோ நீங்களாக ஒரு செல்ஃபாக நீங்கள் எதுவும் பண்ணலை, ஒரு நினைக்கல. ஸோ அவங்களோட கண்ட்ரோலில் நீங்கள் இருக்கீங்க. ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் நினைக்கிற ஒரு அச்சீவ்மெண்ட், நீங்கள் நினைக்கிற ஒரு கோல், உங்களுடைய ஒரு ஃப்யூச்சர் க்ரோத், அது வந்து என்ன ஆகும்னா ட்ராபேக் ஆகும். ஸோ அது என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே வந்து அதுதான் ஃபஸ்ட்டு நெகட்டிவ் தான் உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ இதனால் நீங்கள் வருத்தப்படாதீங்க. இது வந்து இதிலேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிக்கோங்க. இந்த சிச்சுவேஷனில் இருந்து இந்த மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா இதிலேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிக்கோங்க. எங்கன்னா ஆக்ஷன். எந்த ஆக்ஷன் அப்படின்னா, உங்களுடைய ஃப்யூச்சர் க்ரோத், உங்களுடைய செல்ஃப் கேர், உங்களுடைய ஒரு தனிப்பட்ட விஷயம், உங்களோட ஃபேமிலி சைடு, உங்களோட பேரண்ட்ஸாக இருக்கலாம், உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கலாம், அவங்களோட பசங்களாக இருக்கலாம், அவங்கள கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இதெல்லாம் ஒரு விஷயமே நாலு பேர் உங்களை பேசுகிறாங்கன்னு நினச்சிட்டு மனசை வருத்தப்பட்டுட்டு, ஸோ உங்களுடைய ஒரு நெக்ஸ்ட் க்ரோத்தில் வந்து நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணாமல் இருக்கிறீங்க. இல்லை இது எமோஷ்னல் சைடில் கூட இருக்கலாம். நீங்கள் நினைக்கிற பர்சன் மூலயமா எந்த ஒரு கம்யூனிகேஷனும் கிடைக்கல, எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஸோ அதனால் என்ன ஆகும், உங்களோட லைஃப் தான் ஒரு நெக்ஸ்ட் லெவல் ஸ்டெப் எடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் போகும். அதுக்கு தான் இங்கே ஆக்ஷன் எடுங்க. நீங்கள் நினைக்கிற விஷயம் அச்சீவ் பண்ணுறதுக்கு உங்களுடைய ஒரு ஸ்டெப் எடுத்து வைங்க அப்படின்றதான் இங்கே வந்திருக்கு. எஸ், இங்கே வந்து இன்டெசிஷன் அப்படி தான் நான் சொன்ன பாயிண்ட் தான் உங்களுக்கு வந்து இப்போ வந்து 2 ரோடு அப்படின்னு சொல்லலாம். இல்லை வந்து 2 இந்த கார்டு நீங்கள் பார்க்குறீங்க. உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் வந்து ஒரு முடிவு எடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு போயிட்டுருக்குங்க. எதை வந்து சூஸ் பண்ணுறது, இல்லை வந்து இது வந்து இன்னொரு பாயிண்ட் எடுக்கலாம். இல்லை எக்ஸாம்பிள் சொல்லலாம், நீங்கள் லவ் பண்ணிகிட்ருக்கலாம். இது வந்து அந்த ஏஜ் இருக்கிறவங்க, அதாவது வந்து லவ் பண்ணிகிட்ருக்கிற ஒரு சுச்சுவேஷன். இல்லைனா வந்து ஒரு பேரண்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஒரு மேரேஜ்க்காக இது பண்ணிகிட்ருக்காங்க. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கவங்க இந்த பாயிண்ட் எடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து எந்த ஒரு இடம் சூஸ் பண்ணுறது அப்படின்ற ஒரு திங்கிங் கூட போயிட்டுருக்கலாம். ஸோ உங்களுக்குரிய அந்த ஃபீலிங் வைஸ் அப்படின்றது இங்கே வந்து உங்களை இது பண்ணலை, அந்த மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஸோ உங்களுடைய டிமாண்ட்ஸ் வந்து அவங்க எடுத்துக்கலாம், உங்களுடைய ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து அவங்க எடுத்துக்கலாம், அந்த மாதிரி இருக்குது. ஸோ அதனாலே உங்களுக்கு வந்து எந்த பாதை அப்படின்றது வந்து வழி சூஸ் பண்ணுறது அப்படின்றது தெரியாமல் இருக்கலாம். சிலருக்கு வந்து இது ஒர்க் சைடில் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ சிலருக்கு வந்து எந்த ஒரு வழி அப்படின்றது கூட சிலருக்கு போயிட்டுருக்கலாம். ஏன் ஒர்க் சைடு அப்படின்னு சொல்லணும்னா, இப்போ நார்மலாக ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிகிட்ருப்பீங்க. சிலருக்கு வந்து ஒரு வேறு இடம், அதாவது கம்ப்ளீட்டாக நீங்கள் அந்த இடம் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க, இல்லை போயிருக்க மாட்டீங்க, அந்த பிளேஸ் வந்து நாலேஜ் இல்லாமல் இருக்கும். ஸோ அது போகணும், பட் அந்த சுச்சுவேஷன் உங்களுக்கு வந்திருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷன் கூட உங்களுக்கு போயிட்டுருக்கலாம். மணி வந்து உங்களுக்கு நீங்கள் இப்போ புக் பண்ணுற இடத்துல கம்பேர் பண்ணும்போது அந்த இடத்துல கொஞ்சம் சேலரி, பட் ஆனால் ஏதோ ஒரு விஷயம் தியாகம் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு போயிட்டுருக்கலாம். ஸோ அதே மாதிரி தான் இந்த ஒரு எமோஷ்னல் சைடும் தெரியுது. ஸோ இது வந்து என்னென்னா, நீங்கள் ஆசைப்பட்ட விஷயமா இருக்கலாம், பட் ஆனால் வந்து உங்களுக்கு வந்து இன்னும் வந்து கையில் கிடைக்கல. பட் இங்கே வந்து உங்களோட செல்ஃபை விட மற்றவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்றது வந்து ஜாஸ்தி எனக்கு தெரியுது. ஓகே, செகண்ட் சக்ரா ஆர்கேஞ்சல். ஓகே, சக்ரா. ஸோ மெயினாக உங்களுக்கு என்ன அட்வைஸ், இங்கே வந்து உங்களுக்கு மெசேஜ் அண்ட் அட்வைஸ் தான் உங்களுக்கு வந்திருக்கு. என்ன அப்படின்னா, நீங்கள் எதை ஆசைப்படுறீங்களோ, எதை நினைக்கிறீங்களோ, எது மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கிறீங்களோ, இது வந்து உங்களுடைய மணி வைஸ், உங்களோட ஒர்க் சைடு, உங்களுடைய ஃபேமிலி லைஃப், எனிதிங். ஓகே, ஸோ இது வந்து இப்போ வந்து நீங்கள் பேசுகிற டைம். ஓகே, உங்களுக்கு எது தேவையோ, எங்கே வந்து உங்கள் லைஃப் வந்து ஃபர்தராக இருக்கோ, ஆக்ஷன் எடுக்க வேண்டிய டைம். ஓகே, ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து என்னென்னா, சில விஷயங்கள் உங்களுக்கு வந்து எப்படி இருக்குது, அட்ஜஸ்ட் அண்ட் பாசிபிலிட்டிஸ் அப்படின்றது வந்திருக்கு.
உங்களுக்கு புரியாமல் இருக்கலாங்க. சில விஷயங்கள் என்ன பண்ணுறது அப்படின்ற பாசிபிலிட்டிஸ் அப்படின்றது வரல. புரியாமல் ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு கரண்ட்டாக இப்போ போயிட்டுருக்கு. ஏன்னா நிறைய கார்ட்ஸ் அந்த மாதிரி உங்களுக்கு வந்திருக்கு. இது வந்து எமோஷ்னல் சைடில் கூட இருக்கலாம். உங்களோட ஒர்க் சைடு தான் ரிப்பீட்டடாக வந்திருக்கு. பட் ஆனால் த வேர்ல்ட் அண்ட் 5th சக்ரா அப்படின்றது ஃபைனலாக உங்களுக்கு முடிஞ்சிருக்கு. ஸோ இது வந்து என்ன காமிக்குது அப்படின்னா, உலகம் வந்து பெருசு அப்படின்றத காமிக்குது. ஸோ நீங்கள் வந்து நினைக்கிற விஷயம் வந்து ஒரு ப்ராட் மைண்டாக எடுத்துகிட்டு போங்க. ஸோ நீங்கள் நினைக்கிற விஷயம் நீங்கள் ஒரு கரெக்டாக ஒரு இருந்துச்சு, அதில் வந்து கண்டிப்பாக சக்ஸஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அதற்குரிய ஒரு முயற்சிகள் நீங்கள் எடுங்க. ஓகே, த்ரோட் சக்ரா அதாவது வந்து நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணுங்க. ஓகே, ஸோ எனக்கு இன்னொரு பாயிண்ட் வருது, வாயுள்ள பிள்ளை தான் பிழைக்கும் அப்படின்ற மாதிரி உங்கள் பாயிண்ட் வருது. ஸோ நீங்கள் வந்து ஒரு ஹைட் பண்ணுறனாலையோ, உங்களுடைய ஃபீலிங் வாய்ஸ் வந்து ஹைட் பண்ணுறனாலையோ, இல்லை மற்றவங்களுடைய சொல் பேச்சு வந்து ஒரு லிமிட் மேலே உங்களுக்கு வந்து அதில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா ஒரு இக்னோர் பண்ணிட்டு உங்களுடைய ஸ்டெப் நீங்கள் எடுங்க. அதில் வந்து கண்டிப்பாக சக்ஸஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் நம்பினீங்க, அதில் வந்து கண்டிப்பாக ஒரு க்ரோத், நல்ல ஒரு க்ரோத் இருக்குது அப்படின்னு நீங்கள் நம்பினீங்க அப்படின்னா அதுக்குரிய முயற்சிகள் நீங்கள் எடுங்க. ஓகே, ஃபைனலாக நான் உங்களுக்காக ஒரு கார்டு நான் பார்க்குறேன் என்ன வருது அப்படின்னு. மேன் ஹோல்டிங் எ காயின், blossoming abundance, கண்டிப்பாக இருக்குங்க. உங்களுக்கு வந்து நீங்கள் நினைக்கிற விஷயம் கண்டிப்பாக நடக்கும். இது வந்து ஒரு சாதகமான ஒரு டைம் தான் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நீங்கள் ஸ்டெப் எடுக்கிற டைம் தான் உங்களுக்கு. ஸோ மெஜிஷியன் அண்ட் த மிரர் வந்திருக்கு, மேன் ஹோல்டிங் த காயின் வந்திருக்கு, காயின் வந்திருக்கு, பிளாசமிங் அபண்டன்ஸ். இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு பேஜ் லெவலில் ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கலாம். பட் கண்டிப்பாக அது வந்து ஒரு ஃப்யூச்சரில் வந்து ஒரு நல்ல க்ரோத் அப்படின்றது வந்து கொடுக்கும். உங்களுக்கு வந்து ஒரு மெஜிஷியன் அப்படின்ற ஒரு அங்கீகாரம், தட் மீன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டேபிளான ஒரு க்ரோத் அப்படின்றது இதில் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தெரியுது. நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ அப்படின்றது உங்களுக்கு தான் தெரியும். பட் ஆனால் வந்து இது காமனாக ஒரு பாயிண்ட் தான் எனக்கு வருது. ஸோ இது வந்து ஒரு ஸ்டேபிளான ஒரு லைஃப்க்கு வந்து ஒரு உத்தரவாதமான ஸ்டார்ட் அப்படின்ற மாதிரி தான் இங்கே வந்திருக்கு. கண்டிப்பாக அதில் வந்து ஒரு சக்ஸஸ் அப்படின்றது இருக்குது. ஏன்னா பிளாசமிங் அபண்டன்ஸ் வந்திருக்கு. இப்போ வந்து நீங்கள் ஒரு முடிவெடுக்கிற டைம் அப்படின்ற மாதிரி தான் ஒரு மெஜிஷியன் இந்த மிரர் வந்திருக்கு. கண்டிப்பாக இப்போ வந்து ஒரு ஸ்டார்டிங்கில் இருக்கலாம், பட் அதுக்குரிய ஒரு ஃப்யூச்சர் அப்படின்றது ஒரு நல்ல க்ளோ அப்படின்றது இருக்குது. ஓகே, தேங்க்யூ. ரீடிங் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸோ தேர்ட் எல்லோ கலர் சூஸ் பண்ணவங்களோட ரீடிங் போயிடலாம். ஸோ உங்களுடைய மெசேஜ், பிளெஸிங்ஸ் ஆர் அட்வைஸ் என்ன வருது அப்படின்னு பார்க்கலாம். உங்களுடைய மெசேஜ், சன், வாவ், செகண்ட் சக்ரா, hostilities, door to value, healer of the ages, வாவ், ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அட் ப்ரெசன்ட் உங்களுடைய ஸ்டேஜ் இதுதான், ஹாஸ்டிலிட்டிஸ் அண்ட் ஹீலர் ஆஃப் தி ஏஜஸில் நீங்கள் இருக்கிறீங்க. சம்திங் ஒரு எமோஷ்னலாக இல்லைனா வந்து ஏதோ ஒரு விஷயம், சிலர் வந்து மிடில் ஏஜ் இருந்தால் இது எடுத்துக்கோங்க. உடம்பு வந்து ஒரு ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் அது கண்டிப்பாக ஹீல் ஆகிட்ருக்கும். இல்லை மனசு ப்ராப்ளம் இருந்தால் ஹீல் ஆகிட்ருக்கும். கண்டிப்பாக ஒரு சான்சஸ் ஒரு சேஞ்சஸ் எங்கே இருக்குன்னா, நீங்கள் நினைக்கிற விஷயம் வந்து நடக்க போகுதுங்க. இந்த ஃபேமிலியில் எமோஷ்னலில் மேரேஜ் வைஸ் உங்களுக்கு வந்து சம்திங் ஒரு கம்யூனிகேஷன் மெசேஜஸ் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அந்த மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஸோ நல்ல ஒரு சாதகமான சூழல் வந்து உங்களுக்கு நடக்க போகுது. 36 டேஸ்க்குள்ளே 21 டேஸ்க்குள்ளே
உங்களுக்கு வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு. நீங்கள் நினைக்கிற பணம் பெண்டிங்கில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது. ப்ராஃபிட் எக்ஸ்பெக்ட் பண்ணிருந்தீங்கன்னா அது உங்களுக்கு கிடைக்க போகுது. கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. டோ டு வேல்யூ அப்படின்றது உங்களுக்கு வந்திருக்கு. உங்களுக்கு வந்து எங்கே சந்தோஷம் இருக்கோ, எங்கே வந்து உங்களுடைய உங்களை வந்து அந்த ஒர்த் வேல்யூ கொடுக்குறாங்களோ அங்கே வந்து நீங்கள் வந்து வேல்யூ கொடுங்க அப்படின்ற ஒரு பாயிண்ட் எனக்கு வருது. சிலர் வந்து ஏன் இந்த பாயிண்ட் நான் சொல்கிறேன் அப்படின்னா, சிலருக்கு வந்து இந்த எமோஷ்னல் ஸ்டக் அப்படின்றது சிலருக்கு இந்த மனசு இருக்கலாம். அதில் வந்து ஹீல் ஆகிட்டு வெளியே வந்துட்டு இருக்கலாம். ஸோ அதனால தான் இங்கே வந்திருக்கு. சிலருக்கு வந்து மெசேஜஸ் கம்யூனிகேஷன் அப்படின்றது வந்து நடக்க போகுது. இது வந்து ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு லைஃப் ஒரு என்ன சொல்கிறது, தலையெழுத்தே மாறப்போகுது அப்படின்னு சொல்லலாம். இது வந்து சிலருக்கு மேரேஜாக கூட இருக்கலாம். ஓகே, சிலருக்கு தொழிலில் இருக்கலாம். ஓகே, அந்த மாதிரி தெரியுது. ஸோ நல்ல விஷயங்கள் இனிமேல் உங்களுக்கு நடக்க போகுதுங்க. ஸோ சிலர் வந்து இந்த ஸ்டேஜ்லேருந்து வந்திருப்பீங்க, ஃபீல் பண்ணிகிட்ருப்பீங்க. ஒரு நியூ பிகினிங், பார்ட்னர்ஷிப், ஃப்ரெண்ட்ஷிப், ஒரு படிக்கிறது போயிட்டுருக்கலாம், ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணியிருக்கலாம். அந்த மாதிரி தெரியுது. எமோஷ்னலேருந்து கொஞ்சம் விலகி வந்திருக்கலாம். ஓகே, ஸோ அந்த மாதிரி தெரியுது. ஸோ சிலர் வந்து இந்த ஸ்டேஜில் அட் ப்ரெசென்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் அப்படி இருந்தீங்க அப்படின்னா இந்த ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் வந்து கிடைக்க போகுதுங்க. ஓகே, சிலருக்கு ரீயூனியன் இருக்கலாங்க. சிலருக்கு வந்து உங்களுடைய லைஃப்லேயே வந்து ஒரு நியூ பிகினிங் அப்படின்றது தெரியுது. நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஓகே, அந்த மாதிரி தெரியுது. சிலருக்கு வந்து ஒரு ஒர்க்லையும் உங்களுடைய மணி விஷயத்துலையும் ஒரு சேவிங்ஸ், இன்க்ரிமெண்ட், நீங்கள் நினச்ச போஸ்ட் அந்த மாதிரி தெரியுது. நீங்கள் வாங்கணும்னு நினச்ச பொருள் அந்த மாதிரியும் தெரியுது. வாங்குறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ வீட்டில் ஃபங்க்ஷன், செலிப்ரேஷன் அப்படின்றதும் இருக்குங்க. ஓகே, ஸோ சிலர் வந்து இந்த பாஸ்ட்டை வந்து கடந்து இந்த ப்ரெசண்ட்டில் வந்திருப்பீங்க. சிலர் வந்துட்டுருப்பீங்க, அந்த மாதிரி தெரியுது. பட் இது வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு டைமிங் தான். நீங்கள் நினைக்கிற விஷயம் உங்களால் வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஓகே, ஸோ பிளெஸ்ஸிங்ஸ் அண்ட் மெசேஜ் வந்திருக்கு உங்களுக்கு. தேங்க்யூ. உங்கள் ரீடிங் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.